அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மார்க்கத்தை கொடுத்து, ஒரு தீனை கொடுத்து அல்லாஹ் தூதராக அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த தீன் ஏனைய அனைத்து தீன்களையும் முழுமைப்படுத்தக்கூடியதாக கடைசியானதாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய சட்டங்களை மாற்றக்கூடியதாகவும் தற்போது அமுல்படுத்தக்கூடிய சட்டமாகவும் அதனை ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அந்த மார்க்கத்தை எந்த சிதைவுகளும் மாற்றங்களும் ஏற்படாமல் அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக பொறுப்படுத்திருக்கிறான். அதுதான் நேரான வழி. அந்த வழியிலே யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். யார் அந்த வழியை விட்டு வழி தவறுகிறார்களோ, விலகி நடக்கிறார்களோ, அவர்கள் வழிகட்டு நாசமாகி விடுவார்கள். ஏனெனில் அந்த நேரான வழிக்கு அது மாற்றமாக இருக்கிறது. இயற்கையிலே அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு மாற்றமாக அமைவதனால் அது வழிகேட்டையும் அழிவையும் தான் கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அந்த பரிசுத்தமான மார்க்கத்தின் பக்கம் உங்களது முகத்தை திருப்புங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இயற்கையிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற அந்த வசனத்தை பார்க்கின்ற போது இயற்கையிலே மனிதன் ஒரு நல்ல நிலையிலே தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இஸ்லாம் என்பது தீனுல் ஃபித்ரா, இயற்கையான மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக மனிதனுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது அது நன்மையையும் சீர்திருத்தத்தையும் பயன்பாட்டையும் நாடக்கூடிய ஒன்றாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். பொதுவாக ஒரு மனிதனை பார்த்தால் அவன் உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம், குடிக்கக்கூடிய பானங்களாக இருக்கலாம், அது நல்லதாக அழகானதாக இருக்க வேண்டும் என்பதை அது விரும்புகிறது. அதே நேரத்திலே அது கெடுதியானதாக கெட்டதாக இருக்குமென்றால் அதனை விட்டும் அந்த மனிதன் அதனை விட்டு ஒதுங்குவதை நாம் பார்க்கலாம். அதே போன்று நட்பண்புகளை உடைய, நல்ல குணங்களை உடைய, தோழமைகளை விரும்பக்கூடியவனாகவும், அதே நேரத்திலே கெட்ட பண்புகள் கெட்ட குணங்களை உடையவனை விட்டும் ஒதுங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக முழுமையான நல்ல அழகான பண்புகளை கொண்ட மக்களை விரும்புவது, அவர்களை நேசிப்பது, அவர்களை கௌரவப்படுத்துவது போன்ற விடயங்களை எல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த மனிதன் கெட்ட பண்புகளை கொண்டவனாக, குறையுடையவனாக, இயலாமை உடையவனாக இருக்கின்ற போது அந்த மனிதனுடன் இதே போன்ற நேசமும் கௌரவமும் மதிப்பும் இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். இது இயற்கையிலே அந்த மனிதன் அவ்வாறு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இஸ்லாம் என்பது இயற்கையான மார்க்கம் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இயற்கையான நிலையிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே அந்த உள்ளம் என்பது உண்மையை ஏற்பதற்கு தகுதியான ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மனிதனுடைய கண்களை பார்த்தால் அது இயற்கையிலே பார்ப்பதற்காகவும், காதுகளை எடுத்துக்கொண்டால் கேட்பதற்காகவும் அல்லாஹ் அவைகளை ஆக்கி வைத்திருக்கிறான். எப்போது இந்த உள்ளம் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் பயணிக்கும் என்றால் அது நேர்வழி பெற்று நல்ல விடயங்களை அடையக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே மனோ இச்சைக்கு அடிமையாகி, ஆசைகளுக்கு அடிமையாகி, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாற்றம் வரும் என்றால் உண்மையை விட்டு வழிகட்டு வழிகேடுகளை பின்பற்றக்கூடியதாக அது ஆக்கிவிடும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸுல் குதிசி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ, நான் எனது அடியார்களை தூய்மையான பரிசுத்தமான விடயத்திலே தான் நான் படைத்திருக்கிறேன். ஷைத்தான் அவர்களை ஆட்கொண்டு வழிகெடுத்து விட்டான். நான் ஹலாலாக்கியவைகளை அனுமதித்தவைகளை அவர்கள் மீது அவன் ஹராமாக்கி விட்டான். எனக்கு இணை வைக்கக்கூடாது என்ற அந்த நிலையை விட்டும் எனக்கு இணை வைக்கக்கூடிய முறையிலே ஷைத்தான் அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலும் இயற்கையிலே தான் அல்லாஹ் பிறக்கச் செய்கிறான், இயற்கையிலே தான் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கின்றான். அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் வெளிரங்கமான தாக்கங்கள், வெளிரங்கமான விடயங்கள் அங்கே தாக்கம் செலுத்தி அந்த இயற்கைக்கு மாற்றமான விடயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் வரை அது இயற்கையிலே நல்ல நிலையிலே தான் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, அதாவது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலும் ஃபித்ராவிலே தான், இயற்கையிலே தான், நல்ல மார்க்கத்திலே தான், நேர்வழியிலே தான் பிறக்கின்றது என்பதை நபி அவர்கள் இவ்வாறு கூறிவிட்டு கூறுகிறார்கள், ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அவர்களுடைய பெற்றோர்களை பொறுத்து யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ அவர்கள் மாறிவிடுகிறார்கள். கால்நடைகளை எடுத்துக்கொண்டால் அந்த கால்நடைகள் முழுமையான அங்க அடையாளங்களை கொண்ட, முழுமையான உறுப்புகளை கொண்டதாகத்தான் அந்த கால்நடைகளுடைய குட்டிகளை வெளியேற்றுகிறது. அங்கே இந்த காதுகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே அங்கே எதுவும் வெளியாகுவதில்லை. எனவே அல்லாஹ் இயற்கையிலே படைத்திருக்கிறான். வெளிப்படையான அந்த நிலைமைகள் தாக்கம் செலுத்துகின்ற போதுதான் அது யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாறுகிறது என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மனிதர்களை அல்லாஹ் இயற்கையிலே தான் படைத்திருக்கிறான். அவ்வாறு விட்டுவிட்டால் அது நேர்வழியில் தான் பயணிக்கும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஃபித்ராவை பற்றி, இயற்கையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, ஃபித்ரா என்பது ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் அவனுக்கு வலியுறுத்துகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு எந்த மார்க்கத்தையோ அல்லது வேறு வழிமுறைகளையோ இஸ்லாம் காட்டாத எதனையும் பின்பற்றக்கூடியதாக அந்த இயற்கை அமைய மாட்டாது. இந்த நபி அவர்களுடைய அந்த ஹதீஸிலே அந்த பெற்றோர்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வழங்கிகளாக இருந்தால் அந்த குழந்தைகளும் அவ்வாறு மாறிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் முஸ்லீம்களாக மாறிவிடுவார்கள் என்று ஹதீஸிலே குறிப்பிடவில்லை. எனவே இயற்கையிலே அது நல்ல நிலையிலே தான், இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வெளிப்படையாக நமக்கு அறிவுரை கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது தெளிவான முறையிலே அந்த ஃபித்னாவிலே தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த நிலையிலே அந்த குழந்தை வளரும் என்றால் அதனுடைய விடயங்களை எல்லாம் அந்த நாவினால் அது மொழியக்கூடியதாக வெளிப்படக்கூடியதாக அமையும். எப்போது ஒரு மனிதன் இஸ்லாத்துடைய வரைமுறைகளை இஸ்லாமிய வழிகாட்டல்களை அறிந்து கொள்கிறானோ அவன் தெளிவாக அறிந்து கொள்வான், உண்மையிலே இஸ்லாம் என்பதுதான் உண்மையான மார்க்கம், அதனைத்தான் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்வான். ஏனென்றால் இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது அந்த தூய்மையான இயற்கையான மார்க்கத்தின்பால் வழிகாட்டக்கூடியதாகவும் அதற்கு முரண்படாத முறையிலே அமைந்திருப்பதையும் நாம் காணலாம். எனவே இந்த இயற்கையான ஃபித்ராவுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது, வழிகாட்டுகிறது. அவனுக்கு நிகராக உலகத்திலே யாரும் இல்லை,
அவன்தான் இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். அவனிடத்தில்தான் அனைத்து சொந்தங்களும் அரசாட்சியும் இருக்கிறது. அவன் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன், வலிமை மிக்கவன் என்பதை அவர்களுக்கு அறிமுகம் செய்யும். இந்த ஃபித்ரத்து சலீமா, இந்த சாந்தமான முழுமையான அந்த ஃபித்ரா என்பது ஒரு மனிதன் முழுமையான பண்புகளை கொண்டவன் என்று அறியப்படும் என்றால், சொல்லப்படும் என்றால், அவன் கௌரவத்துக்கும் மகிமைக்கும் சொந்தக்காரன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த முழுமையே பொதுவாக இருக்கும் என்றால், அந்த முழுமைக்கு ஒரு வரையறையோ எல்லையோ கிடையாது இருக்கும் என்றால், எவ்வாறு அவன் தகுதியானவனாக, எவ்வாறு அந்த மார்க்கம் தகுதியானதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இஸ்லாமிய ஷரியாவுடைய வழிகாட்டலை பொறுத்தவரையிலே நல்லவைகளையெல்லாம், மனமானவைகளையெல்லாம் அனுமதித்திருக்கிறது, கெட்டவைகளையெல்லாம் தடுத்திருக்கிறது. ஏனெனில் இந்த ஃபித்ரா, இயற்கையான அந்த நிலை என்பது நல்லவைகளை விரும்பக்கூடியதளவிலும் கெட்டவைகளை வெறுக்கக்கூடிய அளவிலும் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மேலும் இந்த இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது நற்பண்புகளை கொண்டவனாக, நற்பண்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறது, சிறப்பானவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனை தூண்டுகிறது. அதே போன்று அசிங்கமான, கேவலமான, இழிவான விடயங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நேரான ஆத்மாக்கள், நேர்வழியிலே பயணிக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் எல்லாம் நல்லவைகள் ஒவ்வொன்றையும் விரும்பும், கெட்டவைகள் ஒவ்வொன்றையும் அது வெறுத்தொதுக்கும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது, நான் 2 பாத்திரங்களை கொடுக்கப்பட்டேன், எனக்கு 2 பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டது. இதில் அதாவது ஒன்றிலே பாலும் இன்னும் ஒன்றிலே மதுவும் இருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்டு இதனை விரும்பியதை குடிப்பீராக, அருந்துவீராக என்று சொல்லப்பட்ட போது நான் பாலை எடுத்து நான் அருந்தினேன். அப்போது சொல்லப்பட்டது, ஃபகீல் அலி அஹதல் ஃபித்ரா, ஃபித்ராவை எடுத்துக்கொண்டாய், இயற்கையை எடுத்துக்கொண்டாய் என்று சொல்லப்பட்டது. நீ மதுவை எடுத்திருந்தால் உனது சமுதாயம் வழிகட்டுவிடும், தவறிவிடும் என்று சொல்லப்பட்டது என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இயற்கை என்பது நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் என்பதுதான் இயற்கையான மார்க்கமாக இருக்கிறது. அந்த வழியிலே பயணிக்கின்ற போது இயற்கையை ஏற்றுக்கொண்டு நல்லவைகளை ஏற்று கெட்டவைகளை வெறுக்கக்கூடியதாக அது அவர்களை மாற்றும். எனவே அந்த ஃபித்ராவுடைய மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.